வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆக்ஷன் சைஃபை காமெடி கலந்த ஒரு மான்வா. இந்த மான்வாவோட ஸ்டோரி என்னன்னா, ஆத்தரே அவர் எழுதின நாவலுக்குள்ளே போய் மாட்டிப்பாரு. உங்களுக்கு இந்த கதை பிடிக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் தான் எனக்கு இன்னும் வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது விபிஎஸ் கிளாஸ் தமிழ். இப்போ லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி இது என்னோட நிஜ உலகத்தில் இருக்கிற அதே முகம் தான். என்னடா இங்கே நடக்குது? அதோட அந்த வார்த்தை சிங்க்ரனைசேஷன் தானே சொன்னிச்சு. ஒருவேளை என்லைட்மெண்ட்டாக இருக்குமோ? இப்போ ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ் சொல்கிறாங்க, என்லைட்மெண்ட்ங்கிறது இந்த உலகத்தில் அவைக்கன் ஆகிற பர்சனுக்கு கிடைக்கிறது. அதனால அவங்களுக்கு கிஃப்ட், ஸ்கில்ஸ் எல்லாமே கிடைக்கும். நிறைய பேர் கடவுளோட ஆசீர்வாதத்தை நேராக பெற்றவங்கன்னு கூட சொல்லுவாங்க. முன்ன இருந்ததை விட அவங்க இன்னுமே ஸ்ட்ராங்கராக மாறி இருப்பாங்க. இது ரொம்பவே சிம்பிளாக இருக்குப்பா. என்னோட ஸ்டேட்டஸ் விண்டோவை என்னால் ஈஸியாகவே பார்க்க முடியுது. அதில் என்னோட ஸ்ட்ரென்த் எல்லாமே சொல்லிக்கிற அளவுக்கு பெருசாக இல்லை. இருந்தாலும் அது சொல்லும் போது என்னமா ஸ்டேட்டஸ் பாயிண்ட்லாம் அதிகம் ஏற்றி தர மாதிரிலாம் சொன்னிச்சு. அந்த ஸ்டேட்டஸ் விண்டோவில் ஒரு ஸ்கில்லை பார்த்து ஆச்சரியப்படுறான். இந்த ஸ்கில் எனக்கு இருக்கா? சரி, இப்போ பொறுமையாக உட்காந்து ஒரு ஸ்கில்லாக பார்ப்போம் அப்படின்னு ஹீரோ ஒன்று நவத்தி பார்த்துக்கிட்டு இருக்கான். முதல்ல பார்க்க வேண்டியது என்னன்னா, கிம் சிட்டாங்லேருந்து கிம் ஆஜினுக்கு இது மாற்றப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கப்ப அவனோட ஸ்கில்லை ஃபுல்லாக எல்லாத்தையுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக எனக்கு 10 பாயிண்ட்ஸ் தந்திருக்கான். ஸ்கில் ரீசெட், சிங்க்ரனேஷன், இதெல்லாம் என்னது அப்படின்னு ஹீரோ மனசுக்குள்ளே யோசிக்கிறான். எனக்கு சரியாக தெரியலை, ஆனால் என்னோட ஃபேஸ் கொஸ்டின் மார்க்லேருந்து டக்குன்னு என்னோட பழைய வேர்ல்டில் இருக்க அதே ஃபேஸ் வந்ததுக்கு ஏதாச்சும் ஒரு காரணம் கண்டிப்பாக இருக்கும். கிம் சிட்டாங்க கம்பேர் பண்ணும்போது என்னோட ஸ்கில் எல்லாமே கம்மியாக இருக்குது. இப்போ இருக்கிற நிலமையில நான் அந்த கேடட் அகாடமிக்குள்ளே வரதுக்கான எந்த தகுதியும் இல்லாத ஒருத்தன் தான். இப்போ எல்லாத்தோடையும் முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த யூனிக் ஸ்கில் செட்டிங் இன்டர்வேஸ். இதை எனக்கு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இதில் ஒன்றுமே எனக்கு புரியலை. ஆனால் இதில் சொல்லியிருக்கபடி பார்த்தோம்னா எனக்குன்னு மட்டுமே ஒரு தனியாக ஒரு இது கிடைக்கிது. அதுதான் எஸ்பி. அந்த எஸ்பியை வச்சு என்னால் ஏதோ மாற்ற முடியும்னு நான் எஸ்பி ஸ்கில்லா? இது மாதிரி ஒரு ஸ்கில்லை நான் கிரியேட் பண்ண மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லைப்பா. இது என்ன கிம்ஹாஜனுக்கு மட்டும் ஸ்பெஷலாக காட்டுது? அப்படி பார்த்தா ஒரு யூனிக் கேரக்டரால தெரியுமா? ஒரு நிமிஷம், யூனிக் கேரக்டர்னா அந்த நாவலுக்கு ரொம்பவே முக்கியமான கேரக்டர். என்னோட லேப்டாப் அப்புறம் எனக்கு இந்த ஸ்கில்லை கொடுத்ததுக்கான முக்கியமான காரணமே நான் அந்த ஸ்டோரியை மாற்றணும்னு நினச்சி தான் இதை கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன நான் போய் அந்த மெயின் ஸ்டோரியில் உள்ளே சேர்ந்து இந்த கதையை ஃபுல்லாக மாற்றணும் நினைக்கிறாங்களா? என்ன மாதிரியான பைத்தியக்காரன் என்னை இப்படி பண்ணியிருக்கான்? இப்போ டக்குன்னு ஹீரோவோட சைடில் ஒரு சிஸ்டம் வந்து பார்க்குது. அதில் என்ன போட்டிருக்குன்னா, உங்களால் இதை பற்றி தெரிஞ்சிக்க முடியாது, அதுக்கு நீங்கள் இந்த மெயின் ஸ்டோரியை கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும். அப்போ இதுக்கு அர்த்தம் நான் இந்த மெயின் ஸ்டோரியை கம்ப்ளீட் பண்ணால் தான் என்னோடய வேர்ல்டுக்கு திருப்பி போக முடியும். நான் இப்போ என் உலகத்துக்கு போகணுன்னா அவன் சொல்கிறத நான் அப்படியே அச்சு மாறாமல் கேட்கணும். போய் மெயின் ஸ்டோரியில் கலந்துக்கிட்டு ஸ்டோரியை மாற்றணும். இப்போ ஹீரோ அவனோட லேப்டாப்பை எடுத்து வச்சுட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். என்னதான் நான் அவன் சொல்கிறதெல்லாம் செஞ்சாலும் என்னால் திருப்பி என் வேர்ல்டுக்கு போக முடியுங்கிறது கன்ஃபார்ம் இல்லை. என்கிட்ட இப்போ எந்த க்ளூவும் வேணா இல்லாமல் இருக்கான். நான் மெயின் கேரக்டரோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது எனக்கு ஏற்ற க்ளூ கண்டிப்பாக கிடைக்கும்னு எனக்கு தோணுது. இப்போ நான் அதை பண்ணணும்னா நான் பலசாலியாக மாறணும். அப்போ தான் என்னால் இந்த ஸ்டோரியை முடிச்சு வைக்கவே முடியும். இப்போ ஹீரோ அவன்கிட்ட இருக்க ஸ்டார்ட் பாயிண்ட் எல்லாத்தையுமே கொடுத்து அவனோட ஸ்கில் எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணுறான். பண்ணும்போதே சொல்கிறான், இந்த நாவலில் லெவலப்புங்கிற ஒன்றே கிடையாது. இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னா அவங்களோட ஸ்டார்ட் பாயிண்ட்ஸை அவங்களால ஏற்றவோ இறக்கவோ முடியாது. ஆனால் என்னால் ஸ்டார்ட் பாயிண்ட்ஸை யூஸ் பண்ண முடியுங்கிறப்ப நான் இவங்களெல்லாம் விட கொஞ்சம் ஸ்பெஷல் தான் எனக்கு தோணுது. நான் இப்போ இந்த ஸ்டார்ட் பாயிண்ட்ஸை சரியான வகையில் இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும். என்ன கேட்டீங்கன்னா, என்னோட லக்கில் நான் இது எல்லாத்தையும் போட்டேன்னு சொன்னால் என்னோட லக்குனாலேயே எனக்கு இன்னமும் நிறைய ஸ்டார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதோட நான் டஞ்சனுக்கெல்லாம் போனேன்னா எனக்கு மிஸ்ட்ரியான ஐட்டம் ஈஸியாகவே கிடைக்கும். இது எப்படி இருக்குன்னு சொன்னால், சாதாரண வாழ்க்கையில் மக்கள் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்து தான் அவங்களுக்கு ஏற்ற எல்லாமே கிடைக்கும். அது மாதிரி தான் இப்போ எனக்கும் தோணுது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாராலையுமே ஸ்டேட் பாயிண்ட்ஸ் வச்சு அவங்களோட லக்கை இன்க்ரீஸ் பண்ணவே முடியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் என்னோட இந்த பாயிண்ட்டை எஸ்பியாக கன்வெர்ட் பண்ணேன்னா எனக்கு இன்னும் அட்வான்டேஜாக இருக்குன்னு தோணுது. சரி, அப்போனா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அவனோட 10 பாயிண்ட்டை எஸ்பியாக கன்வெர்ட் பண்ணுறான். பார்த்தா 10,000 எஸ்பி பாயிண்ட்டாக அது மாதிரி கிடைச்ச 10,000 பாயிண்ட்லேருந்து 9,000 பாயிண்ட் லக்கில் தூக்கி போட்டுடுறான். 9.0/10 இருக்கு அவனோட லக். இப்போ அடுத்த நோட்டிஃபிகேஷன் வருது, மிஸ்டீரியஸ் லாக் ஆக்டிவேட் ஆகிட்டு. அதனால உங்கள் லாக் 9.0லேருந்து 9.1 அதிகரிக்குது. அப்படியா அப்படின்னு ஹீரோ பார்த்துட்டு யோசிக்கிறான். கிம்சுகோக்கு கூட 9.0 தான் ஸ்டேட்ஸ் இருக்கும். நான் இப்போ அவனை விட கொஞ்சம் டாப்புக்கு போயிட்டேன்னா என்ன, பூஸ்ட் கேம்ப்குள்ளே நான் என்னோட ஸ்ட்ரென்த் எல்லாத்தையுமே அதிகரிச்சாகணும். அதுக்காண்டி நான் இந்த எஸ்பி பாயிண்ட்டை தான் யூஸ் பண்ணி ஆகணும். இப்போ ஹீரோட லக் மூலமாக அவனோட ப்ரிசர்வேஷன் ஸ்கில் பாயிண்ட் வந்து 6.6லேருந்து 7.20 மாறிடுது. ஹீரோ சொல்கிறான், இது நான் எதிர்பார்த்தது தான். லக் இருந்தால் தான் இங்கே எல்லாமே நடக்கும். டக்குன்னு ஹீரோக்கு ஒரு வார்னிங் மெசேஜ் வருது. அதில் என்ன போட்டிருக்குன்னா, இன்வேரியபிள் ஸ்டார்ட்ஸ்னால உங்களை எஸ்பி பாயிண்ட்டை கன்வெர்ட் பண்ண முடியாது. அதனால அவனோட நார்மல் பாயிண்ட்டை வச்சு எஸ்பியாக மாற்ற முடியாதுன்னு அதில் போட்டிருக்கு. ஹீரோ இதை பார்த்துட்டு, என்னடா இது இப்படி பண்ணிட்டானுங்க. இப்போ ஹீரோ சொல்கிறான், எல்லா ட்ரிக்குக்குமே ஒரு லிமிட் இருக்கும். நல்ல வேலை நான் என்னோட லக்கையும் ப்ரிசர்வேஷனையும் ரைஸ் பண்ணேனே. ஒரு நிமிஷம் இரு, அவனுங்க சொல்கிற டாஸ்க்கை செஞ்சால் கூட எனக்கு எஸ்பி பாயிண்ட் கிடைக்கும். ஆனால் அதுக்கு நான் வேலை செய்யணும் அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். சீன் பார்த்தா அங்கேயே கட் ஆகுது. எல்லாருமே மார்னிங் ட்ரைனிங்கை நல்லாவே பண்ணீங்க. இப்போ நான் என்ன அறிமுகப்படுத்திக்கிறேன். என்னோட பேர் தான் கிம் ஷியூ யோக்.
நான் தான் இனிமேல் உங்களுக்கான இந்த ஒரு வருஷத்துக்கான பொறுப்பை ஏற்றிருக்கேன். இப்போ சுற்றி இருக்கவங்களாம் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவரோட ரேங்க் பாயிண்ட் தெரியுமா? இவரோட ரேங்க் பாயிண்ட் 3850. அதோட இவரோட வேர்ல்ட் ரேங்க் பாயிண்ட் வந்து 9739. சரி, பேசுனதெல்லாம் போதும், நான் நேராக பாயிண்ட்டுக்கே வரேன். இந்த கியூப் அகாடமி ஒன்றும் விளையாடுறதுக்கோ சந்தோஷமாக இருக்கிறதுக்கான இடம் கிடையாது. இந்த அகாடமியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்ல கிரேட்ஸ் எடுத்து ஒரு சிறந்த ஹீரோஸாக வெளியே போய் நீங்கள் மட்டும் நல்ல கிரேட் எடுத்து பாஸ் அவுட் ஆகலைன்னு சொன்னால் வெளியே வாழ போகிற ஒரு நிமிஷமுமே நீங்கள் ரொம்பவே கஷ்டப்படுவீங்க. இந்த கியூப் அகாடமி ஸ்ட்ரிக்டான ரூல்ஸை ஃபாலோ பண்ணும். அதனால அந்த ரூல்ஸையுமே ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. சரி, எல்லாரும் கிளம்புங்க, என்னை ஃபாலோ பண்ணிட்டு என் பின்னாடியே வாங்க. இந்த கியூப் அகாடமியோட மொதல் ரூல் என்னன்னு பார்த்தோம்னா, அவங்களுக்கு ஏற்ற ஒரு மெயின் வெப்பனை அவங்க செலக்ட் பண்ணியே ஆகணும். இப்போ அந்த இன்ஸ்ட்ரக்டர் ஏதோ ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் அவரோட கையை வைக்கிறாரு. அந்த கை வச்சோடனே ஒரு டோர் ஓப்பன் ஆகுது. அதை திறக்கிறத பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்பட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு ஆர்மரின்னு நினைக்கிறோம். பார்த்தா அவ்வளோ டிசைனான வெப்பன்ஸ் இருக்கு. ஸ்பியரு, ஸ்வாடு, கட்டானா, கணக்கில் அடங்காத அளவுக்கு அதிக வெப்பன்ஸ் இருக்கு. இப்போ அந்த இன்ஸ்ட்ரக்டர் கத்துறாரு, நான் உங்களுக்கு ரொம்ப நேரம்லாம் தரமாட்டேன், டக்குன்னு போயிட்டு உங்களுக்கான வெப்பனை செலக்ட் பண்ணுங்க. நீங்கள் உங்களுக்கான மெயின் வெப்பனை செலக்ட் பண்ணுறீங்க. நீங்கள் தப்பாக செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் 6 மாதத்துக்கு இடையில அந்த வெப்பனை மாற்றவே முடியாது. அதனால ஒழுங்காக தெளிவான வெப்பனாக செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு அந்த இன்ஸ்ட்ரக்டர் கத்துறாரு. இப்போ நமக்கு அந்த ஸ்டோரியோட மெயின் கேரக்டரான கிம் சூகோவை காட்டுறாங்க. கிம் சூகோ ஒரு கட்டானாவை போய் எடுத்துக்கிட்டு இருக்கான். இன்னொரு மெயின் கேரக்டரான நாயின் வந்து பவனியரவை செலக்ட் பண்ணுறா. அடுத்த இன்னொரு மெயின் கேரக்டர் வந்து ஒரு ஷார்ட் ஸ்வாடை செலக்ட் பண்ணுறா. அடுத்த இன்னொரு மெயின் கேரக்டர் வந்து ஒரு சாட்டை மாதிரியான ஒரு வெப்பனை செலக்ட் பண்ணுறா. இந்த ஹீரோ யோசிக்கிறான், மெயின் கேரக்டர்லாம் அவங்களோட வெப்பனை சீக்கிரமாகவே செலக்ட் பண்ணிட்டாங்க. இது என்னோட முறை, எனக்கு ஏற்ற வெப்பனை நான் இப்போ செலக்ட் பண்ணியே ஆகணும். நான் அவசரப்பட்டு எந்த முடிவுமே எடுத்துடக்கூடாது. எனக்கு ஏற்ற மாதிரியான ஒரு வெப்பனை தான் நான் செலக்ட் பண்ணி ஆகணும். இப்போ இருக்கிற என்னோட ஸ்டேட் பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான வெப்பனை நான் இப்போ செலக்ட் பண்ணியே ஆகணும். இங்கே பலவிதமான வெப்பன்ஸ் இருக்குது. ஆனால் நான் இதை முன்னப்பின பயன்படுத்தினதே இல்லை. ஆனால் இங்கே இருக்கிற ஒரு வெப்பன் இதை நான் என்னோட ஒரிஜினல் வேர்ல்ட்லையுமே பயன்படுத்தியிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பயன்படுத்தின வெப்பனையை திருப்பி பயன்படுத்துறது தான் ஈஸியாக நம்மளோட ஸ்டார்ட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ சரி, எனக்கு ஏற்ற வெப்பன் இதுதான். ஹீரோ அந்த வெப்பனை எடுக்கிறத சுற்றி இருக்க எல்லாருமே ஆச்சரியத்தோட பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாரும் ஒன்று பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவனை பாரு, ஏன்னா நிஜமாவே அவன் அந்த வெப்பனையும் எடுக்க போகிறான். அந்த இன்ஸ்ட்ரக்டர் வந்து பார்க்குறாரு, ஏன் எல்லாரும் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு அவரே ஷாக் ஆகுறாரு ஹீரோ கையில் இருக்க வெப்பனை பார்த்து. கேடட் கிம்ஹாஜின், நீ அந்த வெப்பனை தான் சூஸ் பண்ண போறியா? கேடட் கிம்ஹாஜின், நீங்கள் மிலிட்ரி அகாடமி படிக்கும்போது ஸ்வாட் தானே யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, ஏன் இப்போ மாற்றணும்னு நினைக்கிறீங்க? ஆமாம், நான் என்னோட வெப்பனை கியூப்ல மாற்றணும்னு நினைக்கிறேன். ஓ, எனக்கு புரியுது. என்னதான் கேடட்டுக்காக இந்த உரிமையெல்லாம் கொடுத்தாலும் அந்த கேடட் கொஞ்சம் யோசிச்சு தான் முடிவு எடுத்தாங்க. எல்லாத்தையுமே விட இது நல்ல முடிவு கெட்ட முடிவு அதை எதையுமே நான் சொல்லலை. நீ தான் இந்த வெப்பனை சூஸ் பண்ண, அதனால நீ தான் இதுக்கான பொறுப்பை ஏற்றுக்கணும். இதை நீ எப்பயுமே மறந்துடாத. இப்போ ஹீரோவை சுற்றி நிற்கிறவனுங்களாம் பேச ஆரம்பிக்கிறானுங்க. அவன் என்ன பைத்தியமா? அவன் ஒரு கன்னை தான் செலக்ட் பண்ண போறான்னு சொன்னா அவன் இதுக்காண்டி கியூபுக்கு வரணும். எனக்கு ஒன்றும் புரியலப்பா. நான் வேணா அவனை அடிச்சு ஒரு வழியா அவனுக்கு எல்லாத்தையும் புரிய வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். காம்பேட் ட்ரைனிங் வரட்டும். ஒருவேளை அவன் எல்லாரோட அட்டென்ஷனும் அவன் பக்கம் திரும்பணும்னு நினைக்கிறானா என்ன? எந்த உலகமா இருந்தா எனக்கு என்ன, கன்னு தான் எப்பயுமே பெஸ்ட்டான வெப்பன் அப்படி ஹீரோ மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டே சொல்றான். இந்த வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் கன்ல பயன்படுத்தப்படுற எல்லா புல்லட்டுமே மேஜிக் புல்லட் தான். அது பேருக்கு ஏற்ற மாதிரியே அவங்க பாடியில இருக்க மானாவை அந்த புல்லட்டோட இன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. இதனால சாதாரண மெட்டல் புல்லட்டை விட அதுக்கு அதிக பவர் இருக்கும். இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிற வெப்பனை யாருமே ஏன் சூஸ் பண்ணலன்னு சொன்னால் அதுக்கு ஒரே காரணம் தான். இப்போ பார்த்தா ஒருத்தனை நோக்கி ஒரு புல்லட்டை ஃபயர் பண்ணுறாங்க. அவன் பார்த்தா வெறுங்கையாலே அந்த புல்லட்டை குத்தி தரையோட நசுக்கிடுறான். அவன் அப்படி பண்ணணுமே சொல்கிறாங்க. கேடட் கிம் ஹராக், நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நீ எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான ஆளாக இருந்தாலுமே நீ ஒரு கன்னை வெயில் பண்ணன்னு சொன்னால் உன்னோட புல்லட்லேருந்து யாராக இருந்தாலுமே ஈஸியாக டாச் பண்ண முடியும். இந்த உலகத்தில் கன்னோட மதிப்பு குறையிறதுக்கான முக்கியமான காரணமே அதான். அதோட அந்த ரெண்டாவது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகம் உருவானதுலேருந்து பழமையான ரொம்பவே கடவுள் நம்பிக்கை அதிகம் இருக்கிறதுனால இந்த உலகத்தில் இருக்கிறவங்க மாடர்ன் டெக்னாலஜியை விட ஏஷியன் வெப்பன் அது மாதிரியான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஏன்னா இதுக்கு முக்கியமான காரணம் அவங்க சொல்கிற எல்லா புராதனமே இங்கே உண்மையாக நடந்த சம்பவம். அப்படி இருக்கும்போது அவங்க அந்த மாதிரியான ஆர்டிஃபேக்டை தான் விரும்புவாங்க. ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள் எனக்கு ஒத்து போகாது அப்படி சொல்லிட்டு ஹீரோ நடந்து போயிட்டு இருக்கான். நான் ஒன்றும் கார்ட்டூன் மெயின் கேரக்டர்லாம் கிடையாது. நான் முன்ன பின்ன ஒரு ஸ்வாடை தொட்டதே கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் இங்கே ஒரு ஸ்வாடை சூஸ் பண்ணி என்னோட உயிருக்கு நானே ஆபத்தாக இருக்கிற மாதிரி ஆகிடும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கன்னை சூஸ் பண்ணது ஒன்றும் அந்தளவுக்கு பெரிய தப்பே கிடையாதுன்னு தான் தோணுது. ஏன்னா என்னோட உலகத்தில் நான் மிலிட்ரி ட்ரைனிங்கில் ஆல்ரெடி இதை யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் என்னால் இதை உடனே கூட பயன்படுத்த முடியும். இதை போய் நான் ட்ரை பண்ணி இதனால் ஏதாச்சும் எஸ்பி பாயிண்ட் கிடைக்குதான்னு பார்க்க போகிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். நான் இப்போ வெப்பனை சூஸ் பண்ணதுனால இந்த நேரம் தான் எனக்கான கிஃப்ட்டை எனக்கு தருவாங்க. கிஃப்ட்டுங்கிறது தனி திறமை இல்லைனா சொன்னால் அது ஒரு சூப்பர் பவர்னே சொல்லலாம். அப்படி இருக்கிற சூப்பர் பவர் ஒரு பர்சனுக்கு ஒன்று தான் கிடைக்கும். ஆனால் ஒரு சில பேர் அதில் கொஞ்சம் சேரவே மாட்டாங்க. அப்படி இருக்கவங்களெல்லாம் சொல்ல போனோம்னா அவங்க அந்த வெப்பனை சூஸ் பண்ணப்பயுமே ஒரு கிஃப்ட் கிடைக்கும். அதுக்கப்புறமாட்டி அந்த வெப்பனை பயன்படுத்தி அவங்க ட்ரைனிங் பண்ணும்போது அவங்களுக்கு இன்னொரு கிஃப்ட் கிடைக்கும். சொல்ல போனால் இந்த ஸ்டோரியோட மெயின் கேரக்டர் கிம் சுகோக்கு கூட 2 ஸ்கில் இருக்குது. இப்போ ஹீரோ அங்கிட்டு சொன்ன உடனே அங்கேயே சீனை கட் பண்ணிட்டு இப்போ கிம் சுகோ காட்டுறாங்க. கிம் சுகோ பார்த்தா நடந்து போயிட்டு, சா நாயோன், நீ என்ன இங்கே ட்ரைனிங் எடுக்க வந்திருக்கியா? இல்லை, எனக்கு புரியலை. ட்ரைனிங் எடுக்காமல் அப்புறம் எதுக்காண்டி ட்ரைனிங் கிரவுண்ட் வராங்கன்னு நீ நினைக்கிற?
வழக்கத்தை விட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சவனையுமே நிறைய பேர் கிளாஸ்லேயே இருந்தாங்கப்பா. அட கிளாஸ்ன்னு சொன்னப்ப எனக்கு ஞாபகம் வருது, நம்ம கிளாஸ்ல ஒன்று தவிர இன்னொரு ஷார்ப் ஷூட்டரும் இருக்கான் தானே? என்ன ஷார்ப் ஷூட்டரா? ஓ, அந்த ஹாங்கா ஏதோ ஒன்று அவன் பேரு. அவனையெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஆமா அவன் தான் அப்படின்னு கிம்சுகோ சொல்றான். உனக்கு என்னாச்சுப்பா, நீ ஏன் அந்த மாதிரி மூஞ்சி வச்சிருக்க? இப்போ நான் சொல்றா, அவன் பேர் என்ன வேணாலுமே இருக்கலாம், ஆனா அவனை ஒரு ஷார்ப் ஷூட்டரா நான் சொல்லவே மாட்டேன். அவனால வெறும் ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறத மட்டும் தான் சுட முடியும். அவன் ஒரு குப்பை மாதிரி. ஒருவேளை இப்படி இருக்குமோ, அவன் ஹீரோ ஆகணுங்கிற ஆசையை விட்டுருப்பான் போல. அவன் மிடில் ஸ்கூல்லேருந்து ட்ராப் அவுட் ஆனான்னு சொன்னால் அவனுக்குன்னு எந்த ரெக்கார்டுமே இருக்காது. அதனால தான் இப்போ அவன் இங்கே இருக்கான்னு நினைக்கிறேன். என்ன சொன்ன? விட்டு கொடுத்துட்டானா? நாயன் உங்ககிட்ட நான் சொல்கிறேன், திருப்பி அந்த மாதிரியான வார்த்தைகளை யாரையுமே பற்றி சொல்லாத. நீ அப்படி சொல்கிறதுங்கிறது ஒரு தப்பான விஷயங்கிறது உனக்கே தெரியலையா? இங்கிட்ட நாயனை பார்த்தா என்ன பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம கிம்சுகோ காட்டுறானுங்க. அவனை பார்த்தா அவன் ரொம்ப ஸ்மைல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ பார்த்தா நாயன் கத்த ஆரம்பிச்சிடறா. உன்னோட புலம்புல கேட்கறதுக்கெல்லாம் நான் ஒன்றும் இங்கே ஆள் இல்லை. நம்ம கிம்சுகோ, ஓ என்னை மன்னிச்சிரு, நீங்கள் ட்ரைனிங் பண்ண வரலன்னு சொன்னால் இந்த இடத்த விட்டு உடனே கிளம்பிப்போ அப்படின்னு நாயின் கத்திக்கிட்டு இருக்கா. இப்படி பார்த்தோம்னா ஒருத்தர் காதுக்குள்ளே விரல வச்சுக்கிட்டு சொல்கிறாரு, ஒருத்தரை பற்றி பேசும்போது இவ்வளோ சத்தமாக பேசுவாங்க, இவங்க என்னை பற்றி இப்படி பேசும்போது என்னோட எஸ்பி பாயிண்ட் ஏறும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ சீன் அப்படியே அங்கேயே கட் ஆகுது. சரி, இந்த ஸ்டோரியோட மெயின் கேரக்டர் கிம்சுகோ அவனோட கிஃப்ட் மூலமாக இந்த உலகத்திலேயே சிறந்த ஹீரோவாக மாறுறான். அப்படிங்கிறப்ப கிஃப்ட் தான் ரொம்பவே முக்கியமான விஷயம். இப்போ பார்த்தோம்னா ஹீரோட லேப்டாப்பில் காட்டுது, ரைட்டிங் கிஃப்ட் வேணும்னு சொன்னால் நீங்கள் 10,000 எஸ்பி பாயிண்ட் தரணும். இப்போ ஹீரோ அதை பார்த்துட்டு சொல்கிறான், என்னால் இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை எப்படி விட முடியும்? இப்போ பார்த்தா நம்ம ஹீரோ டெட்டைங்கிற ஒரு கிஃப்ட்டை சூஸ் பண்ணுறான். அந்த கிஃப்டோட பவர் என்னன்னா லாங் ரேஞ்சில் பார்க்க முடியும். இந்த ஸ்கில்லை வெப்பன் மேலேயுமே யூஸ் பண்ண முடியும். உங்களோட 10,000 எஸ்பி பாயிண்ட் இந்த ஸ்கில்லுனால உங்கள்கிட்ட இருந்து எடுத்துக்கப்படுது. வாவ், இது ரொம்பவே அருமையாக இருக்குது. இது மாதிரியான ஒரு ஸ்கில் யார்கிட்டையுமே இருக்காது. க்ரோ ஆகக்கூடிய ஒரு இந்த ஸ்கில்லோட இன்னொரு யூஸ் என்னன்னா, என்னால் எந்த ஒரு லாங் ரேஞ்ச் வெப்பனையுமே நல்லா யூஸ் பண்ண முடியும். அப்படி பார்த்தோம்னா பவு கூட இதிலே கணக்கில் வரும்னு நினைக்கிறேன். அதோட இந்த க்ரோத் டைப் கிஃப்ட்னா எனக்கு என்னன்னே தெரியலையே. இதனால் இப்போ ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொன்னால் இதனால் பெரிய பிரச்சனை பின்னாடி வரலாம். சரி, நான் இதை கொஞ்சம் நேரம் உட்காந்து பார்க்கணும்னு நினைக்கிறேன். சரி, அப்போ ஆரம்பிப்போமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை நீட்டிட்டு போகிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுறாங்க. பார்த்தா ரொம்பவே டயர்டாக இருக்கான். ஒரு வழியாக இப்போ நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி முடிச்சுட்டு இப்போதைக்கு நான் இந்த கிஃப்ட்டை வச்சு உயிர் வாழணும்னு நினைக்கிறேன் அந்த மெயின் ஸ்டோரி முடிகிறதுக்குள்ளே. இப்போ பார்த்தா சீனை அப்படியே அங்கேயே கட் பண்ணுறாங்க. கட் பண்ணிட்டு ஹீரோவோட கிளாஸில் காட்டுறாங்க. அங்கே பார்த்தா ஒரு ப்ரொஃபஸர் பாடம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரியான டஞ்சன் பிரச்சனைங்க சாதாரண நேரத்தில் நடக்காது. அப்படி நடந்தோம்னா நம்ம அப்போ என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த டீச்சர் நடத்துகிறத பார்த்தா நான் எழுதின ஸ்கிரிப்டை அப்படியே அச்சு மாறாமல் டெக்ஸ்ட் புக்கில் காப்பி பண்ணி வச்சிருக்க மாதிரியே எனக்கு தெரியுது. இப்போ பார்த்தா அந்த ப்ரொஃபஸர் நடத்துகிற பெரிய டாப்பிக்கில் உள்ள ஒரு முக்கியமான விஷயங்கள் எல்லாத்துமே ஹீரோவுக்கு சின்னோடு விண்டோவில் பாப்பப் ஆகுது. அப்போ ஹீரோ யோசிக்கிறான், ஓ இதுதான் அப்சர்வேஷன் ரீடிங் ஸ்கில்லா? இந்த ஸ்கில்னால தான் நான் இங்கே வந்ததுலேருந்தே என்னை சுற்றி நடக்கிற எல்லா விஷயங்கள் எல்லாம் என்னென்ன பேசுகிறாங்க ஒருத்தரோட வியூவில் இருந்துமே என்னால் அதை பார்க்க முடியுது. என்னோட லேப்டாப்பில் இருக்க அந்த செட்டிங் இன்டர்வேஷன் ஸ்கில் மூலமாக நான் நிறைய விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நடத்தின பாடத்தை எல்லாத்தையுமே நீங்கள் ரிவிஷன் பண்ணி பாருங்கள். ஏன்னா உங்களோட ரிட்டன் எக்ஸாம் வரதுக்கு இன்னும் ரொம்ப நாள் இல்லை. அந்த ப்ரொஃபஸர் சொல்லிட்டு வெளியே போகிறாங்க. அதுக்கப்புறமாட்டி உட்காந்துருந்தா நாயின் கத்துறா, நான் ஏன் இதெல்லாம் பற்றி படிக்கணும்? எனக்கு என்ன இதை பற்றி தேவையா? நான் இதே மாதிரி படிச்சுக்கிட்டே இருந்தேன்னு சொன்னால் நான் என்னோட ஸ்கில்லெல்லாம் மற்றவங்களுக்கு நான் எப்படி காட்டுறது? இப்போ ஒருத்தன் கதை திறந்துட்டு கத்துறான், நம்ம கிளாஸில் இருக்க எல்லாருமே இன்னும் 20 நிமிஷத்தில் அந்த பிளாஸாக்கு போகணுமா? நான் எனக்குன்னா அதை கேட்டோன்னே ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் போல. மிச்சம் இருக்கிற அந்த 2 மெயின் கேரக்டர் சும்மா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ யோசிக்கிறான், என்னது ட்ரைனிங் கிளாஸா? இப்போ பார்த்தோம்னா அந்த அனௌன்சர் சொல்கிறாரு, இங்கே இருக்க எல்லாருமே நீங்கள் இதை நினச்சி ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம உங்கள் கிளாஸ்க்குள்ளே இருக்கிற ஒத்துமையை பற்றி காட்டுறதுக்காண்டி தான் இந்த ஷோவே நம்ம இப்போ காட்ட போகிறோம். இன்னும் கொஞ்சம் நேரத்துலேயே உங்கள் டீமெல்லாம் யார் யாருன்னு நாங்கள் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறோம். ஒரு டீமுக்கு 4 பேர், 2 வாரியர், ஒரு ஷார்ப் ஷூட்டர், அதோட ஒரு சப்போர்ட்டர். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன மிட் டர்ம் எக்ஸாமே வைக்காதனால இதில் உங்களுக்குள்ள யார் ஹை ரேங்க் யார் லோ ரேங்குங்கிறது எங்களுக்கு தெரியாது. எல்லாத்தையுமே கலந்து போட்டு தான் நாங்கள் வச்சுருக்கோம். நான் சொன்ன எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கிட்டீங்களா? சரி, இப்போ போய் உங்கள் டீம் யாருன்னு தேடி பாருங்க அப்படின்னு அந்த இன்ஸ்ட்ரக்டர் கத்துறாரு. இப்போ ஹீரோ போயிட்டு அந்த டீமை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்படுறான். டீம் 1 டீம் 2 அப்படின்னு நிறைய டீமை காட்டுறாங்க. இல்லை, இதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த டீம்லையா, அதுவும் இந்த பொண்ணோடையா? இந்த இடத்துல இந்த சாப்டர் முடியுதுக்கா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் போடுற ஒரு லைக்கும் தான் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நன்றி மக்களே.